நான் உங்கள் மீனாட்சி பேசுகிறேன். இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு காய்ச்சலை பற்றி. ஏன் காய்ச்சலை பற்றி சொல்கிறேன்னா, இந்த கொரோனாக்கு அப்புறமா நிறைய பேருக்கு காய்ச்சல்னாலே ஒரு பயம் வந்துடுது இல்லையா? அப்போது காய்ச்சல்னா என்ன, எதுக்காக வருது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ளார பயம் போயிடும். காய்ச்சல்ங்கிறது முதல்ல நம்ம உடம்புக்கு எதிர்ப்பாற்றலை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம். யாருக்கு காய்ச்சல் வரும்? யாருக்கு உடம்புல எதிர்ப்பாற்றல் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு தான் காய்ச்சல் அதிகமாகி எதிர்ப்பாற்றல் அதிகமாகும். இப்போ நமக்கு கொரோனா டைம்ல இருந்தே நிறைய பேருக்கு காய்ச்சல்னாலே பயம் வந்துடுது. மேலும் கொரோனா டைம்ல நம்ம எல்லாரும் என்ன செஞ்சோம்? இந்த வைரஸ் அழியறதுக்காக வெந்நீர் குடித்தோம், சூடாக சாப்பிட்டோம், சூடாக கஷாயம் எல்லாம் குடித்தோம். எதுக்காக? அந்த வைரஸ் அழியணுன்றதுக்காக. அப்போது வெந்நீரோ ஒரு கஷாயமோ எந்த ஒரு உணவோ சூடாக சாப்பிட்டா ஒரு வைரஸ் இல்லைன்னா பாக்டீரியா அழியும் அப்படின்னா, காய்ச்சலுங்கிறது இந்த உடம்புல நார்மலாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விடவே ஹையாகுது. அப்போ இந்த உடம்புல ஒட்டுமொத்த உடம்புக்கும் டெம்பரேச்சர் ஹையாகும் போது கண்டிப்பாக அந்த பாக்டீரியாவோ வைரஸோ அழியுமா அழியாதா? அழியும் தானே. அப்போது முழுமையாக எராடிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபீவர் வருது. அப்போது இந்த ஃபீவரை பார்த்து நாம் ஏன் பயப்படணும்? டெம்பரேச்சர் 102 அதுக்கு மேலே போச்சுன்னா தான் நம்ம பயத்தை உருவாக்கிக்கணும். அந்த பயம் போக்கிக்கணும் அப்படின்னா அந்த டெம்பரேச்சரில் 101க்குள்ளார நாம் மெயின்டைன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி மெயின்டைன் பண்ணுறது? காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னாலே மெத்தையில் படுக்காதீங்க. மெத்தையிலேருந்து ஒரு சூடு ஒன்று நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால சாதாரணமாக அவங்கவுங்க வீட்டில் ஒரு ஸ்டீல் காட்டோ இல்லை கீழே தரையில் பாய் போட்டோ பெட்ஷீட் போட்டோ அந்த மாதிரி நமக்கு கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி மெத்தை இல்லாமல் கட்டில கூட படுத்துக்கலாம். மேலும் நம்ம உடம்புக்கு அந்த டெம்பரேச்சர் 101க்கு மேலே போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நெத்திலேயே அடி வயிற்றுலையும் ஈரத்துணி போட்டுக்கலாம். மேலும் நமக்கு ஒரே ஒரு 2 சொட்டு விளக்கெண்ணெய் எடுத்து எங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கோ, நெத்திலையா, அக்குள்ளையா, தொப்புள்ளையா, கால் மடிப்புலையா, எந்த இடத்துல சூடு அதிகமாக இருக்கோ அங்கேயும் விளக்கெண்ணெய் தேய்ச்சிக்கலாம். அந்த மாதிரி தேய்ச்சிக்கும் போது நம்மளோட டெம்பரேச்சர் ஹையாகாமல் மெயின்டைன் ஆகும். அப்போ நமக்கு பயம் தேவையே இல்லை. இப்போ இந்த டெம்பரேச்சர் 99க்கு மேலே 101 வரைக்கும் இருக்கிறதுனால இந்த உடம்பு நல்லா சூடாக கொதிக்கும். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் எது நம்ம உடம்புக்கு ஒவ்வாமையை உருவாக்குதோ அது எல்லாம் அழியும். அது அழியறதுக்கு அந்தந்த உடலுக்கு 1 நாள் அல்லது 2 நாள் தேவைப்படலாம், இல்லை 1 மணி நேரம் தேவைப்படலாம். அவங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றல் எவ்வளோ வளரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நேரம் வித்தியாசப்படும். முதல்ல காய்ச்சல் வந்த ஒரு 16 மணி நேரத்துக்கு தாகமோ பசியோ பெருசாக இருக்காது. காய்ச்சல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உடல் கை கால் வலி, அசதி, சோர்வு, பசியின்மை எல்லாமே ஏற்படும். இது நாம் என்ன நினச்சிக்கிறோம்? இந்த டயர்ட்னஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜூஸை குடிக்கிறது, காஃபியை குடிக்கிறது, பண்ணு சாப்பிட்றது, எதையாவது ஒன்று சாப்பிட்டு நம்ம ஃப்ரெஷ்னஸ் ஆகிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அது தப்பு. இப்போது நமக்கு இயற்கையில் பசி இருக்குது, எல்லா இயல்பான வேலைகளையும் செய்ய முடியும். இந்த எதிர்ப்பாற்றல் உடம்புல வளர்ந்து வர்றதுக்காக இந்த இயல்பான வேலை அப்புறம் பசி ரெண்டையுமே நிறுத்தி வைக்கும். அதனால தான் நமக்கு உடல் வலி, அசதி, சோர்வு, சாப்பிட பிடிக்கல, வாய்க்கசப்பு எல்லாமே காமிக்குது. அதனால நம்ம காய்ச்சல் வரும்போது இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அமைதியாக ரெஸ்ட் எடுத்துடணும். தாகம் இருந்தால் தலை பக்கத்தில் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்பட்டால் குடிங்க. ரொம்ப பசிக்குது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா என்ன உணவு எடுத்துக்கலாம் தெரியுமா? அரிசி கஞ்சி, ரசம் சாப்பாடு, இட்லி. ஃப்ரூட்ஸில் ஜூஸாக குடிச்சிக்கலாம். என்ன மாதிரி ஜூஸு? திராட்சை, ஆரஞ்சு, மாதுளை, அப்புறம் சாத்துக்குடி. இந்த மாதிரியான ஜூஸ் ஏதாவது சக்கரை தேவைப்படுதுன்னா போட்டு குடிங்க, இல்லைன்னா தண்ணி மட்டமாக கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி காய்ச்சல் வரும்போது நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா ஒரு 2 நாள்லேயே இது எல்லாமே சரியாயிடும். ஆனால் இதை உடனே 2 நாள் ஆகியும் நமக்கு சரியாகலை அப்படின்னா நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் உங்களோட மருத்துவம் பாருங்கள். ஆனால் அடிப்படையில் ஒவ்வொரு முறையும் காய்ச்சல் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத நம்ம வெயிட் பண்ணி அதை சரிப்படுத்திக்கிட்டோம்னா மீண்டும் நம்ம உடம்புக்கு காய்ச்சல் வர்றதுனுடைய அளவு குறையும். ஏன்னா எதிர்ப்பாற்றல் முழுமையாக வளர்கிறதுக்காக நம்ம அனுமதி கொடுக்குறோம். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். அப்புறம் நம்ம டென்ஷனை குறைச்சிக்கிறதுக்கான இன்னொரு டிப்ஸ் என்ன விஷயம்? இந்த காய்ச்சல்னு ஒன்று வந்தால் பயம் வருது இல்லையா? அந்த மாதிரி
நமக்குள்ளார ஒரு பயமற்ற நிலையை உருவாக்கிக்கிறோம். பயம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ளார டென்ஷன் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம மற்றவங்களை மிரட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி நமக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கவலைகள் எதுவா இருந்தாலும் நமக்கு அப்பாவாகிய இறைவன் கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒப்படைச்சிட்டு நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம். இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்குள்ளார பயம்ங்கிறது வராது. நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ளார ஏற்படும். இந்த விஷயத்தையும் கடைபிடிங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த பழமொழிக்கு ஏற்ப எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மீனாட்சி.